இப்போ நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகணும்னு தெரியாம இருக்கீங்க. பட் இதுக்கு மேல அப்துல் கலாம் ஐயா சொன்னது கனவு காணுங்க. எதை பத்தி கனவுனா நம்ம லைஃபை பத்தி, நம்ம சொசைட்டியை பத்தி, நம்மளுடைய குடும்பத்தை பத்தி, அதுதான் கனவு. கண்டிப்பா இதுல ஒரு சின்ன இது என்னன்னா, நான் சொல்லணும்னு நினைச்சது நான் காலேஜில் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம போலீஸ் பப்ளிக் கனெக்டர்ஸ் ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இந்த மூணுமே வந்து ஒரு கனவு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இந்த மூணு படிக்கிறது கஷ்டம் நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் நாங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வரோம். எங்களுடைய போலீஸ் பப்ளிக் கனெக்டர்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் திரு இளங்கோவன் சார் அவர் விஆர்எஸ் வாங்கியிருக்கார். அவருடைய முயற்சியில நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீ, நோ காஸ்ட், ஒரு ரூபா கூட நாங்க வாங்காம நம்ம குழந்தைக்கு நம்ம பசங்களுக்காக. ஏன்னா எல்லாருமே ஹை சொசைட்டியில் இருக்கவங்க தான் அதை படிக்கணும், அப்படி ஆகணும்ன்றது ஒரு இருபதா இருக்கு. அதை பிரேக் பண்ணணுன்றதுக்காக நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் முத்துக்குமார் காலேஜ், அகர்சென் காலேஜ், நம்ம தேகர காலேஜ் எல்லாமே ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ஃப்ரீயா இலவசமா இந்த ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஆர்எஸ் இந்த மூணு படிக்கிறதுக்கான வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோம். தயவு செஞ்சு சொல்ற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யார் யார் நல்லா படிக்கிற பசங்க, ஆக்சுவலாக இதுக்கு ஹைட்டு வேணாம், வெயிட் வேணாம், இந்த வெயிட் இருந்தால் போதும், வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த சொசைட்டியில் நீங்க பார்க்கலாம், மேடம் எங்க போனாலும் ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா காவல்துறை, அதே மாதிரி தான் ஐபிஎஸ், ஓகேங்களா, அதே மாதிரி ஐஏஎஸ். ஒரு இடத்த நீங்க ஃபேஸ் பண்ணணும், ஒரு இடத்துக்கு போகணும், உங்களுடைய எல்லாருமே அட்டென்ஷன் ஆகணும் அப்படின்னா ஐஏஎஸ், ஐஆர்எஸ் அதே மாதிரி தான். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், நல்லா படிக்கிற பசங்க எல்லாருமே நல்லா படிக்கிற பசங்க தான், ஓகேங்களா. இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சொல்லுங்க, கண்டிப்பா சொல்றோம். இப்போ சும்மா மேடைக்காக நாங்கள் சொல்லலை, ஹானஸ்டா சொல்றோம், எல்லாரும் முன்னாலேயும் சொல்றோம். இது ஃப்ரீ, முழுக்க முழுக்க ஃப்ரீ, எதுக்குமே நாங்கள் வாங்க மாட்டோம். இது நாங்கள் வந்து நான் கஷ்டப்பட்டோம், நல்லா வந்தோம், நம்ம சொசைட்டிக்கு தான் செய்யணும்னுட்டு. ஒருத்தருக்கும் எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க போனீங்கனாலும் நீங்க சோசியல் ஆக்டிவிட்டி இருக்கீங்களோ தான் பார்க்க. நீங்க காலேஜில் என்எஸ்எஸ், என்சிசி, என்எஸ்எஸ் அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா சொசைட்டி. நீங்க ஒரு அப்ராட் போகணும், கனடா போகணும், கனடா போகணும்னாலும் நீங்க ஒரு சோசியல் ஆக்டிவிட்டியில் இருக்கீங்களான்ட்டு ஒரு கோலம் இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த சோசியல் ஆக்டிவிட்டி சமூகம் என்ன செஞ்சது நீங்க நினைக்காதீங்க, சமூகத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அந்த ஒரு கொஸ்டின் நீங்க எழுப்புங்க. கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் இப்போ சொன்னீங்க இல்லையா, ஒரு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் உங்களையே பார்ப்பேன். கண்டிப்பா நான் இதான நினைச்சது. இப்போ நிறைய பேருக்கு தெரியல, பேங்கிங் சொல்றீங்க, என்ன ஆகணும்னு தெரியலன்னு சொல்றீங்க, பட் நீங்க நல்லா ஆவீங்க, ஓகேங்களா. அதுவும் நம்மளுடைய கருப்பு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஐடி, கவர்மெண்ட் ஐடி, அம்பத்தூர் ஐடியில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நாட்டு நல பணி திட்டத்தில் நான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன், அவருடைய ஸ்பீச்சை கேட்டேன். அதுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் நான் அவரை கூட்டிகிட்டு வரேன், அவருடைய ஸ்பீச்சை ஒரே நிமிஷம் கேளுங்க. உங்களை மாதிரி இருந்தவர் தான், இவர ஸ்டூடெண்ட் தான், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், தயவு செஞ்சு வந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.